தொடர்ந்து பேசலாம். அக்னி, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக மீதான திமுகவுடைய இந்த பார்வை கரிசனமா, அக்கறையா அல்லது அரசியலா? இது கரிசனமும் இல்லை, அக்கறையும் இல்லை, அரசியலும் இல்லை. திசை திருப்புகின்ற முயற்சி. ஏன்னா 73 வருஷமா எவ்வளவு கடன் வாங்கினாங்கன்னா 5,18,000 கோடி. இந்த 4 வருஷத்துல அவங்க வாங்கியிருக்கிறது 4,53,000 கோடி. சரி, வரக்கூடிய இந்த நிதியாண்டுக்கு அவங்க திட்டமிட்டிருக்கிறது 1,05,000 கோடி. மொத்தம் திமுக இந்த 5 ஆண்டுகளில் வாங்கிய கடன் 6,23,000 கோடி. சரி, இப்படி இத்தனை கோடிலாம் சொன்னா பாவம், மக்கள் வரி கட்டுறதே பெரும் பிரச்சனையா இருக்கு. ஈபி வந்தாலே நமக்குலாம் வைத்த கலக்குது. ஆனா 6,23,000 கோடி கடனை மறைச்சிட்டு எல்லா வரியும் உயர்த்திட்டு இதை திசை திருப்புவதற்காக நீங்க அதிமுக அப்படி இருங்க இப்படி இருங்க. நான் கேட்குறேன், நீங்கள் வெளியில பத்திரிக்கையாளர் சந்திப்புல அல்லது ஒரு பொதுக்கூட்டம், அரசியல் விழா பொதுக்கூட்ட மேடைகளில் அதிமுகவை பற்றி பேசியிருந்தீங்கன்னா அது உண்மையிலேயே அரசியல். ஆனா நீங்க சட்டமன்றத்துக்குள்ள இவங்க சொல்றாங்க, அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் கணக்கு இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேராமல் இருப்பதற்கு இன்னைக்கு ஒரு மடைமாற்ற செய்தி, அவ்வளவுதானே. இதனால என்னது? நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நாட்டு மக்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா காலமும் கிட்டத்தட்ட 1 வருஷம் தான் இருக்குது, அதுவும் முடிய போகுது. அப்படி முடிய போற காலகட்டத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்த கடமைகள் என்ன, செய்த பணிகள் என்ன? ஒரு 5 வருஷம் அப்படிங்கிற போது 4.5 ஆண்டு காலம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தபோது எத்தனை திட்டங்கள், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் 7.5 நடைமுறைப்படுத்திட்டார். ஆனால் இன்ன வரைக்கும் அது போன்ற ஒரு திட்டத்தை சொன்னீங்களா? செய்யல. 10.5 கொண்டு வந்தார், அதுவே தவிர்த்திருக்கப்பட வேண்டும். ஆனால் அதைக்கு பதிலாக திமுக என்ன சொல்லுச்சு? நாங்கள் 15% சொன்னாங்க. ஆக அந்த 15% இதுவரைக்கும் எதுவுமே கேட்கல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல, நம்மை விட. ஆனால் சமூக நீதி ஆட்சி, இது திராவிட மாடல் சமூக நீதி. தமிழ்நாட்டில் எத்தனை சமூகங்கள் இருக்கிறதுன்னே நீ கணக்கெடுக்கலையா? தெலுங்கானா எடுக்கிறாங்க சார், பீகார் எடுக்கிறாங்க சார். நாங்கள் கல்வியில் உயர்ந்தவர்கள், ஆமா தமிழர்கள் உயர்ந்தவர்கள் தான், உழைப்பாளிகள் தான். ஆனால் இங்கு எத்தனை சமூகம் என்றே தெரியாத போது இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்க எடுக்கலையே, என்ன நோக்கம்? சரி, அதை கூட விடுங்க. இப்ப நம்ம பாலசிங்கம் சார் இருக்கிறார். இப்ப கூட்டணியை வச்சு தான் திமுக வருகிறதா? அது தெரியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது வாக்களிக்கட்டும். ஆனா விசிக இன்ன வரைக்கும் வேங்கை வயலுக்கு சிபிஐ கேக்குதே, கொடுப்பீங்களா மாட்டீங்களா? மரியாதைக்குரிய திரு திருமாவளவன் அவர்களும் அந்த கேள்வியை அழுத்தமாக கேட்கவும் மாட்டேங்கிறார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்லவும் மாட்டேங்கிறார். அப்ப உங்கள் நோக்கம் என்ன? நாங்கள் நீட்டு விலக்கு கொண்டு வருவோமா வரமாட்டோமா? ஆக கடனையும் நிறைய வாங்கிக்கிருவோம், வரியையும் உயர்த்திக்கிருவோம், வெறுமனே அரசியல் நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது எங்க போய் சொல்றது? திமுக ஆட்சியில் மட்டும்தான் கடன் நிறைய வாங்கியிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். கடன் நிறைய வாங்கியிருக்க. ஆமா, திமுக ஆட்சியில மட்டும்தான் கடன் நிறைய வாங்கியிருக்க. 10 ஆண்டு காலம் வாங்கிய கடன் எவ்வளவு? அந்த ஒப்பீடு பார்க்க மாட்டீங்களா? இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திமுக இந்த 5 ஆண்டு காலத்தில் அவங்க வாங்கியிருக்கிறது இவ்வளவு கடன் என்றால் அப்படின்னா என்ன திட்டம்? ஜாதி வாரி கணக்கு நடத்தீங்களா? நீட்டு விலக்கு வந்துருச்சா? சட்ட ரீதியா போடாத தெரியலையா? ஆகவே இவர்களுடைய நோக்கம் என்பது இருமொழி கொள்கை. ஆமா, இது பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இருக்குது. இங்கு இருமொழி கொள்கை தான். ஆனால் அந்த 2 மொழிகளிலும் தமிழர்கள் பாண்டித்யம் பெற்றிருக்கிறார்களா? 3வது மொழி நமக்கு தேவையில்லை, அது அவர்களுடைய விருப்பம். ஆனா இங்க என்னை விட அதிகமாக கட்டுரைகளிலும் மேடைகளிலும் பேசக்கூடிய ஒரு திமுகவினுடைய முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் விபி கலைராஜன் அவர்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் செதுக்கும் சிற்பியை போல. ஆகவே இவர்களுக்கு தெரியும். ஆனால் தெரிந்தாலும் இது நமது சென்னைன்னு போடுறீங்களே, அங்க நீங்க அவுட் ஆயிட்டீங்களா? நீட்டு விலக்கு கொண்டே வரமாட்டேங்கிறீங்களே, அவுட் ஆயிட்டீங்களா? என்ன சொல்ல வரீங்க? அப்போ இதை மடைமாற்றம் செய்வதற்காக இப்ப போகிற போதுல நம்முடைய செந்தில்வேல் சார் சொன்னார், இது ஆமா இங்கு திமுக அதிமுக. ஆமா, திமுக அதிமுக தான். ஆனால் அதிமுக செய்ததை திமுக செய்யவில்லையே. வெறுமனே விளம்பர அரசியல், வெறுமனே சமூக நீதி,
சார் சமூக நீதிங்கிறது சமூகம் எத்தனை சமூகம் என்றே உங்களுக்கு தெரியாது. அப்ப சமூக நீதி பத்தி பேசுறீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? உங்க அனுமதியோட செந்தில் குறுக்கிடுறாரு. கடனை பற்றி பேசினாரு. அதுக்கு வந்து நம்முடைய திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் மிக விரிவாக ஒரு அறிக்கை கொடுத்தார். ஜிடிபி growth என்னவா இருக்கு, கடன் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டார். வரலாற்றில் இல்லாத அளவிற்கு முதல் முறையாக கடன் அதிகரித்தது கடந்த தட் மீன்ஸ் எடப்பாடி பழனிசாமியுடைய 5 ஆண்டு ஆட்சி காலத்தில். அது ஏற்கனவே பேசினா அதை விட இப்போ அதிகரிச்சிருக்கிறது என்பதும் அவர் சொல்றது உண்மை. ஆனால் இப்போ வாங்கின கடனுக்காக ஒரு லாஜிக் இருக்குது. என்ன லாஜிக் அப்படின்னா, திட்டங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, கட்டணமில்லாத பேருந்து கொடுக்குறாங்க, இவ்வளவு சொல்றாங்க. கடந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த செலவினங்களும் கிடையாது, புரியுது, கடனும் அதிகமாச்சு. என்ன லாஜிக்கு? ஏதாவது சொல்லணும்ல? இல்லை. ஜிடிபி growth கடந்த 4 ஆண்டுகளை விட இப்பொழுது என்னவாக இருக்கிறது? அதிகரித்திருக்கிறது. இது எல்லாத்தையும் சட்டப்பேரவையில் தங்கம் தென்னரசு விரிவாக எடுத்துரைத்தார். ஜெயரஞ்சன் சார் மிக பிரத்யேகமாக புள்ளி விவரங்களோடு பேட்டி கொடுத்துட்டார். அக்னி கண்டிப்பா அதெல்லாம் பார்த்திருப்பாரு. ரொம்ப இல்ல ரொம்ப துல்லியமான புள்ளியில் அது. அதிமுக ஆட்சி காலத்திலையும் கடன் வாங்கினாங்க, திமுக ஆட்சி காலத்திலையும் கடன் வாங்கினாங்க. ஆனா திமுக ஆட்சி காலத்துல மகளிர் உரிமை தொகையிலிருந்து பல விஷயங்களை சொல்றாங்க. இலவச பேருந்து கொடுக்குறாங்களே, அதிகமா பயன்படுத்துறது பெண்கள். அவ்வளோ ட்ராஜடிக்கு மத்தியிலையும் அவங்க பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. அதிக ஜிஎஸ்டி கட்டின மாநிலமா தமிழ்நாடு இருக்குன்றப்போ வருவாய் பற்றாக்குறை குறையுது, ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுறாங்க அப்படின்றப்போ அதுல லாஜிக் இருக்கு இல்லையா? அப்போ உங்களுடைய அதிமுகவுடைய கணக்கை பாருங்கன்னு சொல்ற அமைச்சருடைய பேச்சு சரிதானே? பேச்சு சரிதான். ஆனா நீங்க எல்லாமே வந்து பேப்பர்ல சொல்லிக்கிறதும் பேச்சா மட்டும்தான் இருக்குது. சொல்ல முடியாது. நீங்க மரியாதைக்குரிய செந்தில்வேலு சார் அவர்களுக்கும் தெரியும். ஆனா அவருடைய பகுதியை மட்டும் அப்படியே சொல்லாம தப்பிச்சிருவாரு. நான் இப்ப கேட்கிறேன், இவ்வளவு சொன்னார்ல, நாங்க வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம், பெண்களுக்கு இலவச. சார், இந்த பெண்களுக்கு இலவச போக்குவரத்து பயணம்னு சொல்லிட்டு இது ஒரு திட்டம். இந்த திட்டத்தை சொல்லியே 5 ஆண்டு காலம் நகர்த்துகிறீர்கள்னா அரசாங்க வரிப்பணத்தை நீங்க கொடுக்குறீங்க. இந்த திட்டத்தை இன்னொன்னு தமிழ்நாட்டுல நீங்க சொன்னது என்ன, செஞ்சது என்ன? திருச்சியில சமூக நீதியின் அடிப்படையில் அனைத்து பெண்களுக்கும் சொன்னீங்க. ஆனா பெண்களுக்கு தகுதியை தீர்மானித்தது சமூக நீதி ஆட்சி இல்ல. அங்க இது பிரச்சனை இல்ல. இதுல பிரச்சனை நோ சார். 2,23,00,000 ரேஷன் அட்டைகள். அதுல நீங்க எதையுமே சொல்லல. ஆனா அனைத்து பெண்களுக்கு சொன்னது உண்மையா? இல்ல, அப்படி சொல்லல. மன்னிக்கணும், அனைத்து பெண்களுக்கும் சொல்லல. அது கரெக்ட். இப்ப உங்களுடைய நோக்கம் என்னன்னா, நான் இப்ப கேக்குறேன், 1,60,00,000 பெண்களுக்கு தான் நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படின்னா ஏன் இந்த 5 ஆண்டு காலம் கொடுக்கல? இல்ல, 2 விஷயம் சொல்லிருக்காங்க. ஆகவே நீங்கள் எது வேண்டுமானாலும் வெறும் பேச்சால் மழுப்பலால் தப்பிக்கிறது இல்ல. அதுலதான் பயன் இல்லைங்க. அது இதுலதான் பிரச்சனையேன்றாங்க. இப்ப அவர் சொல்ற மாதிரி, செந்தில் சொல்ற மாதிரி பட்ஜெட்ல அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் கவனத்துல கொண்டு தானே பட்ஜெட் போடப்பட்டிருக்கு. அப்ப சரியான கணக்கு நீங்க தானே பார்க்கல. இல்ல, மகளிர் உரிமை தொகை வரத்துல மன்னிக்கணும், நான் குறிக்கிறேன், ஒரு சின்ன குறிக்கிறது தான், வித் யுவர் பெர்மிஷன். மகளிர் உரிமை தொகை பொறுத்தவரை அனைத்து பெண்களுக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லலங்க. அரசு ஊழியர்களுக்கு, என்ன வருமான வரி கட்டுறவங்களுக்கு இவங்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, முதலே சொல்லிட்டாங்க. ஒன்று, இதில் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடியவங்க விடுபட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு சரிபார்த்து மீண்டும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற உறுதியும் கொடுத்திருக்காங்க. சொல்லுங்க. அதாவது சார், சுமந்த் ரொம்ப நேரம் குறுக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்துடுறேன். இவங்க அக்னிட்ட பேசிட்டு வந்துடுறேன். திமுக எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோடு போடுப்பா அப்படின்வாங்க. அந்த கோடு சின்ன கோடா போட்டா இவங்க பெரிய கோடா போட்டு, நான் இந்த கோடத்தானே போட சொன்னேன் ஒண்ணு, நீ ஏன் சின்ன கோடை போட்ட, உனக்கு கோடே போட தெரியல. இப்படித்தான் மக்களையும் அதிகாரிகளையும் பழைய ஓய்வூதிய அவர் என்ன கேக்குற இல்ல அவர் என்ன சொல்றாரு, இல்ல பட்ஜெட் இப்பயும் பட்ஜெட் சம்பந்தமா நீங்க சொன்ன டேட்டாவும் தவறு, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் சம்பந்தமா சொன்ன டேட்டாவும் தவறுன்றாரு. அப்போ தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் சார்ந்த திமுகவினுடைய நடவடிக்கைகள் சார்ந்த பேசின விஷயம் சொன்ன டேட்டா தவறு. யார் சொன்ன டேட்டா? அதிக கடன் வாங்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இல்ல, நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கு தான் அவர் சொல்றாரு. ஒத்துக்கிட்டார் சார். இல்லங்க, இல்ல நீ ஒண்ணு ஒத்துக்கிட்டேன், ரெண்டு சொன்னேன். இல்லனால அதான உண்மை. அது உண்மை. நான் தவறு இல்ல 2 விஷயத்தை தவறு. வருவாய் பற்றாக்குறை குறைஞ்சிருக்கு, ஜிடிபி அதிகரிச்சிருக்கிறது, இவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனா ஜிடிபியும் குறைஞ்சு இவ்வளவு நலத்திட்டங்கள் இல்லாம இதை விட அதிகமான கடனை கடந்த 10 ஆண்டுகள் வைத்திருந்தீங்களேங்கிற கேள்வி தான் நான் கேட்டேன். இப்ப இந்த 6,23,00,000 கோடி கடன் தமிழக அரசுக்கு இல்லங்கிறாரா செந்தில்வேல் சார்? இருக்குதா சார்? ஆனா மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்காங்களே, எத்தனை வருஷம் சார் பேருந்து சேவை கொடுக்கறாங்களே சார்? எத்தனை வருஷம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எத்தனை வருஷம் மகளிர் உரிமை தொகை? எத்தனை மாதம்? இன்னும் சொல்ல போனா 4 வருஷமா கொடுக்குறாங்க. 4 வருஷமாவா? இப்ப ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமா எவ்வளவு வருஷம் கொடுத்திருக்காங்க? அண்ணன் விபி கலைராஜனே மறுக்கிறார் சார். 2 நிமிஷம் அக்னி, ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம் அக்னி. நோ இல்ல, ஒரு நிமிஷம் அக்னி. நாம சொல்ற பொய்யவே தப்பா சொல்லாதீங்க சார். ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க அக்னி, ஒரு நிமிஷம். ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம். 4 வருஷம் ஆச்சு. முதல்ல கொண்டு வந்த திட்டம் என்ன?
நீங்க அதெல்லாம் பேசாதீங்க. மகளிர் உரிமை தொகை எத்தனை மாசம் கொடுத்தீங்க அதை சொல்லுங்க. நான் என்ன தெளிவா கேக்குறேன். நோ சார். பாருங்க 5 கையெழுத்து முதல்ல போட்டாரு. ரைட் போட்டாரா? நீங்க கட்டணம் இல்லாத பேருந்து எப்போ வந்துச்சு? இல்ல ஒரு மகளிர் உரிமை தொகை மட்டும் தான் எத்தனை வருஷம் ஆச்சு? மகளிர் உரிமை தொகை எத்தனை வருஷம் ஆச்சு? சொல்லுங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? கொடுக்க ஆரம்பிச்சு more than 1.5 years ஆச்சு சார். எது? more than 1.5 years. முதல்ல 4 வருஷம் நீங்க. இல்ல நான் தெளிவா சொன்னேன். நான் மகளிர் ஈரோடு கிழக்கு ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நான் மகளிர் உரிமை பயணம் அது காசு கிடையாதா? வந்து 4 வருஷம் ஆச்சு கவர்மெண்ட் வந்து. அதுல இருந்து இந்த நலத்திட்டங்கள் தொடங்கிடுச்சு. 4 வருஷமாவே இந்த அரசு நலத்திட்டங்களை இயக்குது. 4 வருஷம் ஆச்சுன்னு சொன்னது ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சாங்க. ஆவின் பால் விலையை குறைச்சாங்க. ஆவின் கொள்முதல் விலையை அதிகரித்து கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்து 4 வருஷமாகவே நலத்திட்டங்கள் தொடருதுன்னு சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு? மகளிர் உரிமை தொகையை கொண்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் திருப்பியும் சொல்றேன் 4 வருஷம் ஆட்சிக்கு வந்து 4 வருஷமாவே செலவினங்கள் இருக்குது. செலவினங்கள் என்பது 4 வருஷம் நலத்திட்டங்களையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அக்னி 3 பேருக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தா நாங்கெல்லாம் என்னைக்கு பேசுறது? நீங்க வரலாம். அடுத்து நீங்க தான். நான் வேணா நிப்பாட்டிக்கிற அண்ணனை பேச சொல்லுங்க. பேசுங்க. இல்ல எல்லாரும் பேசணும்னு தான் வந்திருக்கிறோம். எல்லாரும் பேசலாம். தம்பி செந்தில் வை என்ன சார்பா பேசிட்டாரு. ஆமா அது அண்ணனே ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா திமுக சார்பா இருக்கக்கூடிய அண்ணன் விபி கலைராஜனுடைய வேலையை குறைச்சிட்டாரு. சரி இப்போ இதுல இபிஎஸ் போட்ட கணக்கு தவறா சார்? கட்சி ரீதியாகவும் பட்ஜெட் ரீதியாகவும் போடுற கணக்கு தவறா? நீங்க கட்சி ரீதியா ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இது என்ன திமுகவா? ஆண்டாண்டு கால தலைமுறையா பேரறிஞர் பெரிய அண்ணாவுக்கு பிறகு அப்படியே நீதாப்பா நீதான் அடுத்த அப்படி சொல்றதுக்கு சார் ஜனநாயக கட்சினா பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனா நீங்க என்னன்னா பிற கட்சிகளை தன் பக்கம் ஈர்த்துக்கிட்டு அவர்களையும் உங்களை மாதிரியே மாத்த நினைக்கிறீங்க. அதுல ஒரு புள்ளி இருக்குதுல்ல, அதுல ஒரு புள்ளி இருக்குல்ல. நீங்க குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட தான் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கீங்களா வச்சீங்களா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறார்களே செந்தில். மத்திய அமைச்சரவையில அங்கம் வகித்த அமைச்சரவை யாரு? அதிமுக என்னைக்காவது மத்திய அமைச்சரவை அங்க வச்சிருக்கா? என்ன சார் 17 வருஷம் நீங்க ஆட்சியில் இருப்பீங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த நலத்திட்டத்தையும் செய்ய மாட்டீங்க. உங்கள் வசதிக்கு 13 அமைச்சர் மட்டும் வச்சுக்கிறீங்க கடைசி 2004 வரைக்கும். ஆனா நீங்க தமிழ்நாட்டு பாஜகவோட வச்சீங்களா? பாஜகவோட இன்னைக்கு கூட்டணி வைக்கல. அப்படி இருக்கிறப்போ குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட நீங்க போறீங்களா? இப்ப நாளைக்கு வந்து ஒரு கணக்கு போடுவீங்க பாஜக அதிமுக கூட்டணினா அப்ப கூட குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்காதா? நான் இப்ப கேக்குறேனே, நம்ம மக்களுக்கு தெளிவா நம்மை விட தெளிவாக உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. பாஜகவும் அதிமுகவும் குறைந்தபட்ச செயல் திட்ட கணக்கு இல்ல சார். கரெக்ட் சார், விட்டுருவோம் சார். ஆனா குறைந்தபட்ச செயல் திட்ட கணக்கு டெல்லியில மறைமுக அரசியல் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திமுகவுக்கு நாணய வெளியீட்டு விழாவுக்கு மட்டும் நீங்க எந்த அமைச்சரை கூப்பிடணும் அந்த அமைச்சர் இல்லாம ராஜ்நாத் சிங்கை செலக்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னா எப்படி? கடல்ல பேனா செலவழிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னா ஆனா நீட்டு விலக்கு வாங்க முடியல. சரி அண்ணன் பேசுவார். அண்ணன் சொல்லட்டு கொடுங்க. ஆகவே தமிழ்நாட்டை காரணம் காட்டி இங்க அதிமுகவும் பாஜகவும் உள்ளடி அரசியல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு உரிமைகளை காத்துல பறக்க விடுறதுதான் திமுகவுடைய வேலையா இதுவரைக்கும் இருக்குது. ஒருவேளை இவர்கள் வந்து பெண்களுக்கு இலவச போக்குவரத்து பயணம் கொடுத்திருக்கிறாங்க, அது ஒரு நல்ல திட்டத்தை தவிர மீறி எல்லாமே வெறுமனே அரசியல். நான் முதல்வன் நீங்களா சொல்லிக்கிட்டு என்னங்க அவர் போற போக்குல சுமத் குறுக்கிட்டே இருக்கீங்க. இல்ல ஒரே ஒரு பாயிண்ட், இந்த நலத்திட்டத்துக்காக தான் நம்ம கடன் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து ஃபேக்சுவலி இன்கரெக்ட். மொத்தமா மகளிர் இந்த இலவச பேருந்து பயணத்துக்கு இந்த ஆண்டு 3600 கோடி, சராசரியாக முந்தைய ஆண்டுகள்ல அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா கம்மி 3000 கோடின்னு எடுத்துக்கங்க. 4 ஆண்டுகள் எடுத்தா 12000 கோடி. அதே மாதிரி இந்த பெண்கள் உரிமை தொகை வந்து 1000 ரூபாய், அதுல வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவங்க 8000 கோடி அலோகேட் பண்ணாங்க. 12,000 கோடி. ஓகே, ஓவரால் சுமாரா பாத்தீங்கன்னா ஒரு 25,000 கோடி. இந்த இரு திட்டங்கள் சேர்ந்தும் 35,000 கோடி. ரைட்டா? 4 ஆண்டுகள்ல எல்லாத்தையும் சேர்த்து 40,000 கோடி வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு மட்டும் 1,62,000 கோடி கடன். 5,18,000 கோடியாக இருந்தது 2021 தமிழ்நாட்டின் கடன். கணக்கு போடுங்க. பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சோம். மாநில அரசு பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சது. அது ஏற்பட்ட வருவாய் இழப்பு. சுமத் அதுல தானே கேஸ்க்கு 100 ரூபாய் குறைக்கலீங்களே. டீசலுக்கு இல்ல அதுல பெட்ரோலுக்கு 3 ரூபாய் குறைச்சாங்கல்ல. பெட்ரோல் டீசல் குறைச்சதுல வருவாய் இழப்பு இருக்கா இல்லையா? ஒரே நிமிஷம் இருங்க. சுமந்த் அதுல சொல்றாரு இல்லையா, நான் முதல்வன் திட்டம் செலவினம் இருக்குது, புதுமை பெண் திட்டம் செலவினம் இருக்குது. அதே மாதிரி பேருந்து சேவை கொடுக்கறப்போ அது ஏற்கனவே போக்குவரத்து துறை மைனஸ்ல ஓடுது. நான் முடிச்சிடுறேன்.
10 காலத்தில் 1,72,000 கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடியாக இருந்த கடன் வந்து 10 ஆண்டுகள்ல 5,18,000 கோடியாக மாறிச்சு. 1,30,000 1,40,000 இட் வென்ட் டு 5.18 lakh crore. இப்ப 4 ஆண்டுகளில் இப்போ இந்த பட்ஜெட்ல நிதியமைச்சர் என்ன சொல்லி இருக்கிறாரு, 26ஆம் ஆண்டு மார்ச்சில் 9,33,000 கோடி, கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி, சராசரியாக 1 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு. நீங்க ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கணக்கு போடுங்க. நான் சொல்லுங்க. சரி, ஓகே.